நொடி ஒன்ன கண்டு நெஞ்சில் சுர காத்து சுத்தி சுத்தி வீசுதடி கண்ணை காட்டி தேத்து டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே வந்து பார்த்து உத்து பார்த்து உத்து பார்த்து குளிக்க வச்ச நேத்து டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே கொய்யா பழம் நீதான் கொத்தி திங்க பார்த்தேன் குண்டு மங்க வேணான்னு உன்னை தாண்டி கேட்டேன் டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே தண்ணி சம்பு நீதான் தாகம் போல வந்தேன் தொழுவ கம்பு நீயான கொக்கி போட்டு நின்னே டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே ஆலமர நீதான் புள்ளையாரா வந்தேன் சூரி கத்தி கண்ணை காட்ட காயம் பட்டு நின்னே அம்மி கல்ல நீதான் தேங்காய் சில்ல வந்தேன் அது கல்ல நீ யாரமா வரைச்சு தந்தேன் டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே கல்லா பெட்டி நீதான் காசு போட வந்தேன் தங்க பெட்டி உன்னை கண்டு மலைச்சு போய் நின்னேன் டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே Can I be a Surya? Six pack coming soon. Paka niyong dariya, muta mo dariya, bobo mo jalaya, money in the bank like DJ Malaya. Pick up telephones, I'm a telephone. Nakandi ka be matan. Superman, Spider-Man, Batman, He-Man. Ibargal varisayilla hip hop cover jam. Superhero, baby let's go. London, Paris, Sydney, Tokyo. Muta mo kandaladi nanu vairamutte. Urukulla kettu paru nanu konjam gette. Sathiyama thevayillam goppanoda suthi enna vendam endru sonnal nanu povenadi sette. எல்லாரும் ஆடுறாங்க, அப்பா அம்மா எங்க? போ என்னங்க டாடி மம்மி வாங்க. என்னடா? ப்ளீஸ் கம் கம் கம். கம் ஆன் மேம். மாமா பாடுங்க ஆடிடுவோம். மாப்பிள்ள ஜோரு ஒன்னா சேருது ஒரு மைக்கு செட்டுல பாட்டு சேருது மனசு மாலைய போட்டு மைய பூசண கண்ணு வெக்கம் பேசுது நின்னு பையன் பாக்குற பார்வை உள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு கல்யாணம் 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 ஆசை நூறு கல்யாணம் கல்யாணம் கூத்த பாரு. என்னம்மா நீங்க உங்களுக்காக எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? நான் ராஜா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னேன்ல, நீங்க அதை மறந்துட்டீங்களா? நாங்க மறக்கலம்மா, நீ மறந்துடு. என்னப்பா சொல்றீங்க? இப்ப நீ அவன் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாமா? ராஜா வர சொல்லிருக்கான்ப்பா. நான் போகலன்னா அவன் கோச்சுக்க மாட்டானா? அம்மா, ராஜாவோட பழகுறதையும் இனிமே நீ நிறுத்திக்க. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசலம்மா, ஊர் பேசுது. இது பாரு அஞ்சலி, ராஜா கூட நீ பழகிறத ஊரு தப்பா பேசுது. பழகிறதுல என்னமா தப்பு இருக்கு? அம்மாடி,
நாம நமக்கு மட்டும் நல்லவங்களா இருந்தா போதாதுமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நாம நல்லவங்களா நிக்கணும். எப்பவுமே உண்மையை விட பொய்க்கு வேகம் அதிகமா. அப்பா, ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் மை ப்ளஷர். காட் bless you. Thank you. Once again, very very happy anniversary. Thank you so much. Thank you. Thanks for you too, man. Thank you. Thank you so much. Raja, nice meeting you. Thank you, sir. Thank you. Bye, all of you. Bye, sir. Bye. Bye. நீராவியா என்னை நீ மோதினாய், உன் பார்வையில் ஈரம் உண்டாக்கினாய். நீ அருகில் வர வர ஆவல் அறிந்தேன், நான் என் ஆண்மையில் காவல் துறந்தேன். ஜென்மம் எல்லாம் பொய் என்று நினைத்தேன், உன் கண்ணை பார்த்தேன் மெய்தானடா. உருவங்கள் எல்லாம் உடல் விட்டு போகும், உள்ளத்தின் காதல் சாகாதடி. என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா? உன்னாலே கண்கள் தள்ளாடி, உறங்காமல் ஏங்கும் என் நாவி. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போயிருப்பாளோ? தெரியலையே. சொன்ன நேரத்துக்கு வரவ வரல. இப்போ போனும் எடுக்கல. என்னவா இருக்கும்? அங்கிள், அஞ்சலி இல்லையா? இருக்காப்பா. ஃபங்க்ஷனுக்கு அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க வீட்டில் இருக்காங்களா? அவங்கள வர சொல்லுங்க அங்கிள். இல்லப்பா, இனிமே அவ வரமாட்டா. ஏதோ ஒன்றை உன்னில் கண்டேன், எரியும் தீயை நான் எண்ணில் கண்டேன். நீயும் இங்க வராது. இனிமே இங்க வந்து அவளை பாக்குறதோ பேசுறதோ எதுவுமே வேண்டாம். நீ போ. ஏன் அங்கிள், என்னாச்சு? ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காது. நீ கிளம்பு. உன்னை கண்டேன், என்னை அள்ளி உன் கையில் தந்தேன். காதல் கொண்டு கண்கள் கெஞ்ச, அடி கை மீறி உயிரோடுதே. உன்னாலே கண்கள் தள்ளாடி, உறங்காமல் ஏங்கும் என் நாவி. மச்சான், என்னடா இவ்ளோ டென்ஷன் ஆக்குறான்? எங்கடா போனா அவன்? எங்க போனாரு? மாமா எங்க காணோம்? பாத்ரூம் போயிருக்கான். வெளிய போயிருக்கான். ஹலோ, அவரே பாத்ரூம்னு சொல்றாரு.
நீங்க வெளியன்னு சொல்றீங்க? ரெண்டும் ஒண்ணுதான். எங்க ஏரியால எல்லாம் பாத்ரூம் போறத வெளியில போறதா சொல்லுவாங்க, வெளியில போறத பாத்ரூம் போறதா சொல்லுவாங்க. இல்லடா என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா மாமா எங்கன்னு தான் சொல்ல மாட்டீங்க. சரி, வந்ததும் கூட்டிட்டு வாங்க. ஓகே, நீ வாடி, நம்ம போலாம். போயிட்டு வாங்க. போ போ. டெங்கு போட்டனா இவங்கள சமாளிச்சாச்சு. அடுத்து யாரு வந்து கேட்க போறாங்கன்னே தெரியல. எங்கடா அவளே வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் ஏன்டா அங்க போனோம்? அவ வரல, இவன் கூட்டிட்டு வர போயிருக்கா. ராஜா எங்கன்னு இவளுங்க கேட்டாளுங்க, சமாளிச்சிட்டோம். ராஜாவோட அம்மா கேட்டா என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? டேய், அவங்க கண்ணுல நாமளும் படாம தப்பிச்சிட்டோம்னா யார்கிட்ட கேட்பாங்க? சூப்பர் மச்சான். மச்சான், நம்ம எல்லாரும் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஒதுங்குறோம். ராஜா வந்ததுக்கு அப்புறம் வரோம். மச்சான், ராஜாவை தேடி அவங்க அம்மாவே வர்றாங்க. கோபி, ராஜா எங்க? ராஜா ஆண்டி, அவன் ஆமா ஆண்டி, அவன் நம்ம பழனிய பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்ண போயிருக்கான். பழனியா? அவன் வந்தானா என்ன? ஏய், வந்தா ஆண்டி, நீங்க பாக்கலையா? பாருங்கடா ஆண்டி, பாக்கலையா? அததான் நான் இப்ப சொன்னேன். ஆமா ஆண்டி, வந்தான். வந்ததும் போன் வந்துச்சு, உடனே போயிட்டான். போல ஆண்டி, போனுன்னு ராஜா கிட்ட சொன்னா உடனே ராஜா அவனை டிராப் பண்ண கூட்டிட்டு போயிட்டான். ஆமா ஆண்டி, டிராப் பண்ணதான் போயிருக்கான். வீட்ல ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு அவனை போய் வெளியில அனுப்பியிருக்கீங்களே, நீங்க யாராவது ஒருத்தர் போய் டிராப் பண்ணிருக்கலாம்ல? சொன்னோமே ஆண்டி, அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா? எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவன நீங்க எப்படிடா டிராப் பண்ணுவீங்கன்னு எங்க கிட்ட சண்டைக்கு வந்துட்டான் ஆண்டி. சரிப்பா, ராஜா வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லு. ஓகே, சரிங்க. நீங்க போங்க. மச்சான், இதே தான்டா நானும் சொன்னேன். அடுத்து யாராவது வந்து ராஜா எங்கன்னு கேக்குறதுக்குள்ள நாம இங்க இருந்து போயிடலாம்டா. சரி, வாங்க போலாம். வாடா. மாமாவை எங்க தேடியும் காணோம். என்னையா? அவன் friend அ drop பண்ண போயிருக்கானா? இப்ப வந்துருவான். அப்படியா? ஆமா, ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். எல்லாரும் வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, சரி, நான் பாக்கேன். இவ ஹாய் சுதா, என்ன இவ்ளோ நேரமா வரதுக்கு? இவங்களை அழைச்சிட்டு வர ஏர்போர்ட் வரைக்கும் போக வேண்டியதாயிடுச்சு. ஐஷு, இவ மங்களா, அது அவங்க பொண்ணு நிக்கி. ஹாய் ஆண்டி. ஹாய் மங்களா, இவங்க தான் நான் சொன்ன ஐஸ்வர்யா. ஓகே. ஐஷு, அன்னைக்கு அலைன்ஸ் விஷயமா உன்ன கூட ஒருத்தரை மீட் பண்ண வர சொன்னனே, அவங்க கூட ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்களே. ஆமா, அவங்க தான் இவங்க. ஓ, உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரியில சந்திக்க வைக்கணும்னு தோணுச்சு. அத அவங்க கிட்ட சொன்னேன். அடுத்த ஃப்ளைட் பிடிச்சு பொண்ணோட இங்க வந்துட்டாங்க. ஓ, இனிமே நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க தான் பேசிக்கணும். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க உட்கார்ந்து பேசலாம். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. உட்காருமா. Thank you. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, எது வேண்டாம், இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். நான் அன்னைக்கு எப்படி உங்களை பார்த்து பேசணும்னு தான் வந்துகிட்டு இருந்தேன். பட் டிராபிக்ல டைமுக்கு வர முடியல. ஓ, இல்ல, எங்களால வெயிட் பண்ண முடியல. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் கிளம்பிட்டோம். பழைய விஷயத்த பேசுனது போதும், கல்யாண விஷயத்த முதல்ல பேசுங்க. நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு இல்லாத பிசினஸே இல்ல. எல்லா பிசினஸுமே ஆல்மோஸ்ட் நார்த்ல தான் பண்றாங்க. டெல்லியில இருக்கிற டாப் 5 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ல இவங்களும் இருக்காங்க. எங்களை பத்தி நாங்களே சொல்லிக்க கூடாது, ஆனாலும் சம்பந்தம்னு வரும்போது எல்லாத்தையும் சொல்லிதானே ஆகணும். ராஜஸ்தான்ல 7 கிரானைட் குவாரி இருக்கு. அமெரிக்கால கட்டிட்டு இருக்க பெருமாள் கோயிலுக்கு நாங்க தான் கிரானைட் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சண்டிகர்ல ஃபெர்டிலைசர் ஃபேக்டரிஸ் இருக்கு. 3 ஷிஃப்ட் போகுது. அதுல ஒரு ஷிஃப்ட்டுக்கு 500 ஒர்க்கர்ஸ் வராங்க. இது போக நியூ டெல்லியில கெனட் பிளாசால பார்க் ரெசிடென்சின்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை ரன் பண்ணிட்டு வரோம். ஹோட்டலையும் கன்ஸ்ட்ரக்ஷனையும் என் ஹஸ்பண்ட் சந்திர பிரகாஷ் தான் பாத்துக்கிறாரு. மத்த பிசினஸ் எல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். எங்க மொத்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் வேல்யூ ஒரு 1500 கோடி இருக்கும். நாங்க எங்க பொண்ணுக்கு நல்ல இடம் இருந்தா சொல்லுன்னு சுதா கிட்ட சொல்லியிருந்தோம். இவங்க உங்களை ரெஃபர் பண்ணாங்க. எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான இடம் தான் பாத்துட்டு இருந்தோம். சுதா தான் சொன்னாங்க, நல்ல குடும்பம், நல்ல இடம் மட்டும் இல்ல, நமக்கு ஈக்குவலானவங்கன்னு சுதா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதான் லேட் பண்ணாம வந்துட்டோம். ஐஷு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு நான் பெஸ்டா ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு அந்த ஆண்டவன் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தான். அதனாலதான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். நிக்கி, நீ என்ன அமைதியா இருக்க? உன் வருங்கால மாமியார் இவங்க தான்.
நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ இவங்க கிட்ட கேளு. அவங்கள பார்த்ததுமே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு என்னோட எல்டர் சிஸ்டர் மாதிரியே இருக்காங்க. இவங்களாம் என் மாமியாருன்னு எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஆக்சுவலி சோ யங். தேங்க்யூ. மாப்பிள்ளைய இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. அவன் கொஞ்சம் வெளியில போயிருக்கான், இப்ப வந்துருவான். இதோ வந்துட்டான். ராஜா. அம்மா வர சொன்னீங்களா? நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட ஒன்லி சன் ராஜா. ஹாய். ஹாய். என்னோட உலகமே இவன் தான். நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். ராஜா, இது சுதா ஆண்டியோட ஃப்ரெண்டு மங்களா. ஆமா. அப்படியா? இது அவங்க பொண்ணு நிக்கி, டெல்லில இருந்து வந்திருக்காங்க. ஹாய். ஹாய், நைஸ் டு மீட் யூ. நிக்கி, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? மாப்பிள்ளையா? நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்காரு. நான் அவர் கூட கொஞ்சம் பேசலாமா? கொஞ்சம் என்ன கொஞ்சம், நிறைய பேசலாம். ராஜா, நிக்கியை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டை சுத்தி காட்டு. மா சாரிம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நீங்களே யாராவது. காலையில இருந்து பாவம் எல்லா வேலையும் அவன் தான் பாத்துட்டு இருக்கான். அதான் ரொம்ப டயர்டா இருக்கான். ராஜா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. பாய் ஆண்டி. பாய் பாய். உங்க ரெண்டு ஃபேமிலிலயுமே டிசிஷன் மேக்கர் நீங்க 2 பேர் தான். இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டீங்க, கல்யாண விஷயத்த முடிவு பண்ணிடுங்க. ராஜா நிக்கி கல்யாணத்தை உடனே நடத்திடலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதான் ஃபைனல். இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் உங்களை வந்து பாக்குறேன். அப்ப கல்யாண தேதியை முடிவு பண்ணிக்கலாம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்களே? சம்பந்தம் முடியட்டும், விருந்தே சாப்பிடுறோம். போயிட்டு வரோம். வா. பாய் போயிட்டு வா ஐஷு. சுதா. இவங்களை நல்லா பாத்துங்க. இவங்க செட்டில் இன் டெல்லி. டெல்லியில் கன்ஸ்ட்ரக்ஷன், சண்டிகாரில் ஃபர்டிலைசர் ஃபேக்ட்ரி, ராஜஸ்தானில் கிரானைட் குவாரி, இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. டெல்லி கனோட் பிளேஸில் பார்க் ரெசிடென்சின்னு ஒரு 5-star ஹோட்டல் இருக்குதான். நான் டெல்லிக்கு போகிறப்பெல்லாம் அந்த ஹோட்டலில் தான் தங்குவேன். அந்த ஹோட்டல் ப்ரொப்ரேட்டர் எனக்கு பர்சனலாக தெரியும். அவர் பேர் ரஞ்சன் ராய். ஆனால் இந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட் சந்திரபிரகாஷ் ப்ரொப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. டெல்லியில் இருக்கிற மேக்ஸிமம் பிஸ்னஸ்மேன் எல்லாருமே எனக்கு தெரியும். ஆனால் சந்திரபிரகாஷ்னு ஒருத்தரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இவங்க யாரு, எங்கேருந்து வந்திருக்காங்க, நிஜமாவே இவங்களுக்கு டெல்லியில் பிஸ்னஸ் இருக்கா, இவங்க பேக்ரவுண்ட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு வரும். அதுவும் இன்னைக்கே. ஓகே சார், நான் கலெக்ட் பண்ணி தரேன் சார். இந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். சரிங்க சார். ரிசீவ் ஆயிடுச்சு சார். ஓகே, நான் போய் என்கொயரி ஆரம்பிச்சிடறேன் சார். சாமிநாதன், ஒரு நிமிஷம் சார். இந்த விஷயம் ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வேண்டாம். ஓகே சார். நீங்கள் கிளம்புங்க. சரி சார்.